கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த 25வது சங்கீதத்திலே மனிதன் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறார், மனிதனை தேவன் படைத்த நோக்கம் என்னென்ற காரியங்களே சில காரியங்களே இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிற காரியம், கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு சில சங்கீதத்திலே என் கைகளை நான் உயர்த்துகிறேன், பரிசுத்தவான்களை பரிசுத்தமுள்ள கைகளை உயர்த்தி, புருஷர்களை கைகளை உயர்த்துங்கள் என்றெல்லாம் பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே ஏன் உயர்த்த வேண்டும்? கைகளை உயர்த்துவது என்பது நாம் அவரை சார்ந்திருப்பதற்கும் நாம் அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு அடையாளம். அதைத்தான் கைகளை உயர்த்துதல். அதே போல் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று சொல்லுகிறதுக்கான காரணம், தேவன் நம்மிடத்துல பிரியமாய் இருக்கிறது அந்த ஆத்துமாவை தான். அவர் நம்முடைய ஆத்துமாவை நேசிக்கிறபடினாலே, நம்முடைய ஆத்தும ரட்சிப்பிற்காகத்தான் இந்த பூமிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். ஏன்னா அந்த ஆத்துமா தான் அது தேவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே இந்த ஆத்துமா, இதை நாம் தேவனிடத்துல உயர்த்தும் போது, தேவன் நமக்கு தந்த ஆத்துமாவை தேவனிடத்துல நாம் உயர்த்தும் பொழுது, நாம் தேவனிடத்துல வந்து அன்பை இன்னும் அதிகமாய் பெற முடியும். தேவனிடத்துல அன்பும் ஒத்தாசையும் அருளும் நமக்கு வேண்டும் என்று சொன்னார். நாம் கொடுக்கிற காணிக்கை அல்ல, நான் செலவழிக்கிற நேரம் அல்ல, நம்முடைய ஆத்துமாவை தேவனிடத்துல என்ன செய்ய வேண்டும்? உயர்த்த வேண்டும். நம்ம நிறைய நேரங்கள்ல நாம் எதுல திருப்தி ஆகிறோம்? நாம் செய்கிற செயல்ல திருப்தி ஆகிறோம். எவ்வளவு ஜெபம் பண்றோம், எவ்வளவு ஊழியம் செய்யறேன், நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறேன். சில நேரம் கொடுக்குற காணிக்கையில திருப்தி ஆகும். நான் நிறைய கொடுத்திருக்கிறேன், நான் அதிகமா கொடுத்திருக்கிறேன், நான் அதிகமா மற்றவங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன், தான தர்மம் செய்திருக்கிறேன். அப்படிதான் பொருளிலையும் அவன் மிகுந்த தான தர்மம் செய்து நல்ல ஜெபம் பண்ணான். ஆனால் அவனுடைய ஆத்துமா பரலோகத்துக்கு உயர்த்தப்படாதனால்தான் ஆண்டவர் பேதுருவை அனுப்பி அவனுடைய ஆத்துமாவை பரலோகத்துக்கு உயர்த்தும்படி அவனை உணர்த்தினார். அவனுடைய ஆத்துமா பரலோகத்துக்கு உயர்த்தப்பட்ட பொழுது அவன் பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டான், பரிசுத்த ஆவியும் பெற்றுக்கொண்டான். நம்முடைய ஆத்துமாவை நாம் தேவனிடத்துல உயர்த்தும் போது தேவனுடைய அன்பு நமக்கு அதிகமாய் கிடைக்கிறது. அந்த அன்பின் நிமித்தம் நாம் பரலோக ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்று அனுபவிக்க முடியும். அதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆத்துமாவை தேவனிடத்துல உயர்த்தப்படும்படியாகத்தான், உயர்த்தும்படிக்குத்தான் தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அடுத்தது 4வது வசனத்திலே தாவீது சொல்கிறார், கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். மனிதன் படைக்கப்பட்ட அடுத்த நோக்கம் என்னவென்று சொன்னார், மனிதன் எப்பொழுதுமே கற்றுக்கொள்கிறவனாகவே இருக்க வேண்டும். அதைத்தான் கடவுள் மனிதனை படைத்தார். நாம் கற்றுக்கொள்கிறவர்கள், தேவன் கற்றுக் கொடுக்கிறவர். நாம் எப்பவுமே ஸ்டூடெண்ட், அவர் தான் எப்பவுமே டீச்சர். அப்படிதான் நாம் இருக்கிறோம், அப்படிதான் பிறக்கிறோம். பிறக்கும் போது நாம் கற்றுக்கொள்ளுதே இருக்கிறோம், பெற்றோர் மூலமா, ஆசிரியர் மூலமா. ஆனா என்னமோ தெரியல, திடீர்னு மாறிடும். எங்க மாறணும் தெரியாது. நாம் எல்லாம் நம்மளே டீச்சரா மாறிடும். கற்றுக் கொடுக்கிறது நின்று விடுகிறோம், கற்றுக்கொள்கிறது நிறுத்தி விடுகிறோம். எப்பவுமே மற்றவங்களுக்கு எதையாவது கற்றுக் கொடுக்கறதுலயே நம்முடைய கவனம். பிள்ளைகளை பார்த்தா அதை செய்யாது, இதை செய்யாது, அப்படி போகணும், இப்படி போகணும். மற்றவங்களை பார்த்தா அதை கற்றுக் கொடுக்குறோம். சபையில வந்தா உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், நான் கற்றுக்கொள்கிறேனா கடவுளிடத்திலிருந்து? நான் கற்றுக்கொள்ளாத பொழுது நான் எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? யோசித்து பாருங்க. எப்பொழுதும் நம்ம அப்படி பழகிட்டோம். வயது ஆகவோ, அனுபவங்கள் அதிகமாகும் போதோ, நமக்கு ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல மதிப்போ, நம்ம உயர்ந்த ஒரு நிலையோ நமக்கு வரும்பொழுது, ஒரு சிறு பிள்ளையாக இருந்து வாலிப பருவத்தை அடைந்து வாலிபத்துக்கு பிற்பாடு புருஷனாக மனைவியாக இப்படி ஒரு நிலையை அடையும் பொழுது நாம் எப்படி மாறினா கற்றுக் கொடுக்கிறவர்களாகவே மாறி இருக்கிறோம்.
கற்றுக்கொள்வது என்பதே நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் போய்விட்டது. அதுதான் நம்முடைய வளர்ச்சிக்கு மிக பெரிய தடை. எப்பொழுது கற்றுக்கொள்வது நம்முடைய வாழ்க்கையில நின்று விடுகிறதோ, நாம் அன்போடு வளர்ந்து நம்முடைய வளர்ச்சியானது நின்று விடுகிறது. தாவீது சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு உடைய வழிகளை தெரியும், உடைய பாதைகளை எனக்கு போதித்தரணும், உடைய சத்தியத்தில் என்னை நடத்தும், என்னை போதித்தரணும். அதற்காக நான் நாள் முழுதும் காத்திருக்கிறேன். எதற்கு? அவரிடத்துல கற்றுக்கொள்வதற்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். நமக்கு அந்த அனுபவம் இருக்கா? நாம அது கற்றுக்கொண்டோமோ இல்லையோ, கற்றுக் கொடுக்கிறதுல மட்டுமே நம் கவனம் செலுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனா அதான் சொல்றான், அதுக்காக நான் அவர் எனக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நான் காத்திருக்காவிட்டால் நான் ஒருபோது மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. அவருடைய வழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய பாதைகளை கற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இவைகளுக்காக நான் நாள்தோறும் அவருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். கேட்ட உடனே எல்லாமே என் வாழ்க்கையில கிடைக்கிறாது. நான் கேட்ட உடனே எனக்கு எல்லாமே ஆண்டவர் எனக்கு என்னை உடனே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் தேவனுடைய பாதத்துல அமர்ந்து கற்றுக்கொள்ள காத்திருக்கிற ஒரு அனுபவம் எனக்கு அவசியமாயிருக்கிறது. லூயா. அதனால்தான் 2 பேர் அவர் ரொம்ப நேசித்த ஒரு குடும்பம், லாசரின் குடும்பம். அவங்க வீட்டுக்கு போனா மார்த்தா, மரியா 2 பேர் ரொம்ப நேசித்தவங்க. ஆனா ஒருத்தி அவருக்கு பணிவிடை செய்கிறதுல மட்டுமே கவனம் செலுத்தி கொண்டிருந்த சூழ்நிலை. மரியாதை அவருடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்கிறவரை பார்த்து சொல்லுகிறார், நல்ல பங்கை தெரிந்து கொண்டோம். எதை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம்? எதை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம்? சொல்லுங்க. பற்பல வேலைகளையே கவனம் செலுத்துறதை தவிர அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கு கற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கக்கூடிய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. அதற்காகத்தான் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை இன்றைக்கு மனிதன் என்ன செய்தான்? இன்றைக்கு அதை விட்டுவிட்டான், நாமும் விட்டு விட்டோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அப்படியே மாறிடுச்சு. சின்ன வயசுல இருந்து எல்லாமே நடந்துட்டு போக போக வளர வளர நாம் அப்படியே கற்றுக் கொடுக்கவே மாறிட்டோமே தவிர கற்றுக்கொள்கிறதிலே நாம் கவனம் தவறிவிட்டோம். தொடர்ந்து நாம் தேவனிடத்துல கற்றுக்கொள்வதற்காக நம்மை எப்பொழுதும் ஒப்பு கொடுக்கும் பொழுதும் தேவனும் நம்மை கற்றுக் கொடுத்து ஆண்டவர் நம்மை அற்புதமாய் இதுவரைக்கும் நம்ம கற்றுக்கொள்ளாமலே ஆண்டவர் நம்மளை நேர்வழியா நடத்திருக்கிறார்னா அவர்கிட்ட கற்றுக்கொள்ளும் பொழுது எவ்வளவு அற்புதமான கர்த்தர் நம்மை நடத்துவார் பாருங்க, எவ்வளவு அதிசயமா நடத்துவார் பாருங்க. நாள் எக்ஸாம் முடிஞ்ச ரிசல்ட் வந்ததுக்கு அடுத்து மேற்படிக்கு என்ன பண்றது? என்கிட்ட ஒரு பெற்றோர் ஒருத்தர் கேட்டாங்க, பிள்ளைக்கு அடுத்து நான் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி. நம் தேவனிடத்துல காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு போதிக்கும், அவர் நம்மை நடத்துவார், அவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். இந்த ஆண்டிலும் இன்னைக்கு வருகிற நாட்களில் தேவன் நம்மை எல்லா விதங்களிலும் நம்மை கற்றுக் கொடுத்து நடத்த போதுமானவராக இருக்கிறபடினாலே நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த வார்த்தைக்காக